நெஞ்சம் வேர்க்கிறதே. முதல் காதல் மழை சொட்ட சொட்ட வானம் சந்தோஷமாய் தோறும். சந்தோஷமாய் தோறும். சந்தோஷமாய் தோறும். இவ்ளோ லேட்டாவா வருது? சாரிமா, கவிதா ஊருக்கு போனா அவளை நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வரேன். ஏமா லேட் ஆனா ஒரு போன் பண்ண கூடாதா? உன் செல்போனுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? பார், இனிமே நீ லேட்டா வந்தா உனக்கு பாடி கார்டு வச்சிருவேன். சாரி டாடி, இனிமே லேட்டா வர மாட்டேன். வந்தா பாடி கார்டு இல்ல, கமாண்டோவே வச்சுக்கோங்க. பை. இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. எதை எடுத்தாலும் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கா. உங்கள மாதிரி தானே இருப்பா உங்க பொண்ணும். என்ன ஆச்சு? ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என் ஸ்கூட்டியை ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஓ மேடம், வண்டியோட தெரிஞ்சா பத்தாது, கொஞ்சம் மெக்கானிக்கல் நாலேஜ் கூட இருக்கணும். உங்களுக்கு லக் இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரொம்ப லக்கி. அப்ப நான் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை. ஏன் லக்கால தானே பைக் ஸ்டார்ட் ஆச்சு? நான் இந்த ஸ்கூட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இவ்வளவு ஒரு அழகான பொண்ணோட பேச சான்ஸ் கிடைச்சதுல ஸ்கூட்டிக்கு தான் சொல்லணும். உங்களை நான் ஃபர்ஸ்ட் ரோட்ல பார்த்தேன். எங்க இருக்கு உங்க வீடு? இதே ஊர்ல தான். ஓ, அப்போ அடிக்கடி மீட் பண்ணலாம். பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தேடி வராது, நம்ம தேட தேட தான் வரும்.
வேகமா பார்த்து வண்டி ஓட்டு வர. வண்டி ஓட்டுறலாம். அறிவில்ல உனக்கு? சாரி சொன்னா உடஞ்சு போன மூட்டை எவமா காசு தருவா? சாரி. ஹே, எவ்வளவு நேரம் பண்ணிருக்க? எவ்வளவு நேரம் பண்ணிருக்கேன்னு? half an hour. இன்னைக்கும் கிழிஞ்சிடுச்சா? ஆடி தள்ளுபடியில 1க்கு 2 ஃப்ரீயா வாங்கினா இப்படித்தான். இன்னொன்னு இருக்கா வீட்டுல? இருக்கு. போடவே போடாத, அதுவும் கிழிஞ்சிரும். போடவே மாட்டேன். என்ன மச்சான், கிளியரா இருக்கா? ரொம்ப கிளியரா இருக்கு. ஏ லலிதா, அங்க பாரு, உங்க போட்டோ எடுக்கறான். ரமேஷ், this is too much. delete the photos. எது கோபற? என் மனசுல இருக்கிற ஒண்ண இப்போ என் மொபைலுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். நீ நினைச்சா எங்க வேணாலும் போட்டோ எடுத்துடலாமா? Mind your language and mind your ways. Hey, this is not fair. Just delete the photos. I will delete, but not now. Now delete all the photos. ஒருத்தங்களோட பர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்கிறதா? இது கேவலம் மட்டும் இல்ல, கிரிமினலான விஷயம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு உங்க போட்டோ பேப்பர்ல வரும், தெரியுமா? என்ன மிரட்டறியா? போ, ஹீரோயிஸ்ட ஏன்ட்ட காட்டாத. ஏய், வாயை திறந்த போன் சுக்கு நூறாக்கிடுவேன். என் மொபைல்ல இருந்து அவளை அழிச்சிடலாம், ஆனா என் மனசுல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. பாய், பி கேர்ஃபுல். அவர் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்ற மாதிரி இருக்கே. எனக்கு இந்தலா ஏதோ தாய் சொல்லலாம்னு நினைச்சேன், இப்ப சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். நீங்க யோசிச்சிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். ஹலோ, யாரு? நான் தானா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. 3 தடவை மீட் பண்ணிருக்கோம். என் பேர் கூடவா தெரியாது? ஓ, நீங்களா? ஆமா, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஜிம் கிளப் மேனேஜர் வந்து வாங்கினேன். பயங்கர கீடியா இருக்காளே. இத்தனை தடவை ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட உங்களுக்கு மனசு வரல. அத சொல்றதுக்கு தான் நான் இப்ப கால் பண்ணேன். எது தேங்க்ஸா? நோ நோ நோ. அப்புறம் அது வந்து உங்கள்ட்ட எப்படி சொல்றதுனே தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. நீ என்ன எப்படி எல்லாம் டென்ஷன் பண்ணிருப்ப. இப்ப மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் பாரு. கிரேட் எஸ்கேப். ஹலோ ஹலோ, கொய்யா, போன் ஆஃப் பண்ணிட்டியா? என் எஸ்எம்எஸ் உனக்காக காத்துட்டு இருக்கோம். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. மை டியர் முதல் காதல் மழையே, ஸ்கூட்டியை சரி செய்து விட்டு என் மனதை ரிப்பேர் ஆக்கி விட்டாய். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், யோர் பட்டர்ஃப்ளை லலிதா. இவகிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஹலோ ஹலோ, ரமேஷ் பேசுறேன். ஏய், கட் பண்ணாத. உங்ககிட்ட சாரி கேட்க தான் போன் பண்ணேன். ஜிம்ல நடந்த சின்ன விஷயத்துக்கு போய். ஹலோ, ஏன் பெர்மிஷன் இல்லாம என்ன போட்டோ எடுக்கிறது உனக்கு சின்ன விஷயமா? ஏய், ஒன்னதர போட்டோ எடுத்தேன். ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? யூ ப்ளடி ரோக். நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுற எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, ஓகே? மை லாஸ்ட் வார்னிங், இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹலோ ஹலோ. நல்லா படிச்சு பரீட்சையில பாஸ்
பாஸ் ஆனா உனக்கு 108 வடை தருவேன். முட்டாள், ஒழுங்கா படிச்சாதடா பாஸ் ஆக முடியும். என்ன டிரைவர் இந்த பிரேக் அடிக்கிற? நீ வேற வாயா. ஆஞ்சநேயர் கோட்டை. நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை. நல்ல விஷயம் பேசி முடிக்கலான்னு வந்தேன். அவங்க புத்திக்கு தகுந்தபடிதான் நேரமும் காலமும் இருக்கும். உங்க நேரம் சூப்பரா இருக்கு, நம்ம நேரம் தான் அப்படியே போயிட்டு இருக்க. நான் இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கா. இருந்தாலும் முன்ன பேசுனத கூட உங்களுக்கு டபுளா ட்ரிபிளா பணம் தரேன், இந்த இடத்த கொடுத்துருக்கேன். பாருங்க, உங்களுக்கு நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம், ஏன் அனாவசியமா தொல்லை பண்றீங்க? நீங்க எத்தனை பங்கு விலை கொடுத்தாலும் நாங்க இந்த இடத்த விக்கிறதா இல்ல. இந்த இடத்துக்கு பதிலா மவுண்ட் ரோட்ல ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி தான், அங்க போய் ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி ஹாப்பியா செட்டில் ஆயிடுங்க. மனுஷங்க எங்க வேணாலும் போய் இடம் மாறி வாழலாம், ஆனா தெய்வங்க அப்படி இல்ல. ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண சிலைய வேற எங்கேயாவது கொண்டு வச்சா அது வெறும் கல்லாத்தான் இருக்கும். எங்க முப்பாட்ட காலத்துல கட்டின கோயில், இதை விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. ஏன் இந்த வயசான காலத்துல இப்படி பிடிவாதம் எல்லாம் பிடிச்சுக்கிட்டேன்? என்னோட பிடிவாதத்துக்கு காரணம் பக்தி, உங்களோட பிடிவாதத்துக்கு காரணம் பணம். இந்த மாதிரி டெவலப் ஆன ஏரியாவுல லலிதா காலனின்னு ஒண்ணு கட்டி பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி. ஏன் 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 இருக்க கூடாது? இல்லன்னா நாங்களும் உங்களை மாதிரி தட்டு தட்டு எந்த வேண்டியதுதான். நீங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போங்க, ஆனா இனிமே இந்த இடத்து விஷயத்துல தொல்லை பண்ணாதீங்க. எப்படி விட்டு தொலைக்கிறது? லலிதா காலனி இப்படி ஒரு அழகான இடத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோவில வீடு இருந்தா சரியா வருமா? வரவே வராது. ராம்தாஸ், ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். பிரச்சனைய பண்ணாம பணத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ற வழிய பாரு, அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இது மிரட்டலா எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, தயவு செய்து இடத்த காலி பண்ணு. காலி பண்ற. காலி பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் அது கஷ்டம் தெரியும். லுக், ஏதோ நல்லபடியா பணத்தை கொடுத்து காலி பண்ண வைக்கலான்னு பார்த்தேன், அது சரி வராது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஆஞ்சநேயர் துணையா இருக்காரு. இங்க இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால எடுக்க முடியாது. கிளம்புங்க. Better luck next time. நீங்க எத்தனை பங்கு விலை கொடுத்தாலும் நாங்க இந்த இடத்த விக்கிறதா இல்ல. ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண சிலைய வேற எங்கேயாவது கொண்டு வச்சா அது வெறும் கல்லாத்தான் இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போங்க, ஆனா இனிமே இந்த இடத்து விஷயத்துல தொல்லை பண்ணாதீங்க. இங்க இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால எடுக்க முடியாது.